அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டு கம்ப்யூட்டர் சயின்ஸு மிக முக்கியமான 5 மதிப்பெண் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா 11th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் முக்கியமான கொஸ்டின்ஸ் மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இது எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். அது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதில் ஒரு 20 கொஷின்ஸ்க்கு மேலே கொடுத்துருக்காங்க, 28 கொஷின்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இந்த கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். 5 மார்க்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா அட்டன் பண்ணிடலாம். நீங்கள் ஆஃப் இயர்லி ஆர் பப்ளிக் எக்ஸாம் எந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் மினிமம் நீங்கள் இதெல்லாமே கம்ப்ளீட்டாக படிச்சுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இதில் என்னென்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அளவுருக்கள் என்றால் என்ன, அதில் தரவகை இல்லாத அளவுருக்கள், தரவகையுடன் கூடிய அளவுருக்கள், லிஸ்ட்டுனா என்ன, ஏன் லிஸ்ட்டு பேர் என்று அழைக்கப்படுகிறது, மாறியின் வரையலின் வகை விவரி அல்லது LABG விதியை விவரி, நெறிமுறைகளின் பண்பியல்புகள் விவரி, வரிசை முறை தேடல் நெறிமுறை விவரி, இரும தேடல் என்றால் என்ன எடுத்துக்காட்டுடன் விவரி, குமிழி வரிசையாக்க முறையை எடுத்துக்காட்டுடன் விவரி, இன்புட்டு பிரிண்ட் செயற்கூறுகளை பற்றி விவரி, பைத்தானில் உள்ள வெள்ளைகள் பற்றி விவரி, அதுக்கடுத்து ஃபார் மடக்கை பற்றி விவரி, அதுக்கடுத்து இஃப் எல்ஸ் எலிஃப் இதோட கூற்று எடுத்துக்காட்டுடன் விவரி, அதுக்கடுத்து செயற்கூறின் வகைகளை எடுத்துக்காட்டுடன் விவரி, மாறியின் வகைகளை எடுத்துக்காட்டுடன் விவரி, அதுக்கடுத்து பைத்தானில் பயன்படும் சர செயற்குறி, அதுக்கடுத்து லிஸ்டில் ஒரு உறுப்பை சேர்ப்பதற்கான பல்வேறு வழிகள், பைத்தானில் உள்ள பல்வேறு செட் செயற்பாடுகளை விவரி, ஆக்கி மற்றும் அழிப்பி இதோட விவரி, அதுக்கடுத்து தரவு மாதிரியின் பல்வேறு வகை, உறவு நிலையின் வகைகளை விவரி, DBMS RDBMS இதோட வேறுபாடு, ஒட்டுதல், வெட்டுதல், வேறுபாடு மற்றும் கார்ட்டீசியன் பெருக்கல் போன்றவை பொருத்தமான எடுத்துக்காட்டுடன் விவரி, RDBMSஇன் பண்பியல்புகளை விவரி, பல்வேறு வகையான கட்டுப்பாடுகளையும் அதன் செயல்பாடுகளையும் எழுதுக, அதுக்கடுத்து SQL கூறுகள் ஒவ்வொன்றுக்கும் கட்டளைகளை எழுதுக, எக்ஸெல், அதுக்கடுத்து CSV கோப்பியினோட வேறுபாடு, பைத்தானில் ஏதேனும் 5 பண்பு கூறுகளை எழுதுக, அதுக்கடுத்து மேட்போலி பயன்படுத்தும் பைப்லாட் வகைகளை விவரி, அதுக்கடுத்து திரையில் காணப்படும் பொத்தான்களை விவரி, மேட்போலிட்டோட திரையில் காணப்படக்கூடிய பொத்தான்களை விவரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணி படிச்சுங்க. அடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் இது எல்லாமே அப்லோட் பண்ணோம். நம்ம சேனலை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுறேங்க. இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.